டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு ஜூலை 24ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன், குரூப் 4 தேர்வுக்கு மார்ச் 30 முதல் ஏப்ரல் 28 வரை விண்ணப்பிக்கலாம் என்று கூறினார். தேர்வு ஜூலை மாதம் 24ஆம் தேதி 3 மணி நேரம் நடைபெறும் என்று கூறிய அவர், காலி இடங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே 5255 இடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அது அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 7382 வேக்கன்சிகள் 7382 வேக்கன்சிகள் உள்ளன. அது வரக்கூடிய நாட்களிலே தேர்வுகள் மூலம் நிரப்பப்படும். இந்த 7381 வேக்கன்சியிலே 81 வேக்கன்சியானது ஃபோர்ஸ் கோட்டாவிலே ஒதுக்கீடு செய்ய நோட்டிஃபிகேஷனில் அனுமதித்துள்ளோம். அந்த 81 வேக்கன்சிகளும் ஃபோர்ஸ் கோட்டாவிலே அவை ஃபில்லப் பண்ணிக்கிற பொழுது 7301 வேக்கன்சிகள் போட்டித் தேர்வுகள் மூலமாக நிரப்பப்படுகின்றன. ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் தட்டச்சர் பணிக்கு 163 காலி இடங்கள் உள்ளன. 274 கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. ஜூலை 24ஆம் தேதி காலை 9:30 மணியில் இருந்து மதியம் 12:30 மணி வரை 3 மணி நேரம் தேர்வு நடைபெறும். அதில் தமிழ் பாடத்தில் இருந்து 150 மதிப்பெண்களுக்கு 100 கேள்விகள் கேட்கப்படும். அதில் 150க்கு 60 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே பொது அறிவு மற்றும் மென்டல் எபிலிட்டி வினாக்கள் திருத்தப்படும். பொது அறிவில் இருந்து 100 மதிப்பெண்களுக்கு 75 வினாக்கள் கேட்கப்படும். மென்டல் எபிலிட்டி எனப்படும் மனத்திறன் கணக்கில் இருந்து 50 மதிப்பெண்களுக்கு 25 வினாக்கள் இருக்கும். 40% அதாவது 150 மார்க்கிற்கு 60 மார்க்கு பெற்றவர்கள் மட்டுமே மொத்தமாக அடுத்த ஸ்டேஜ், அதாவது பார்ட் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஸ்டேஜிற்கு அவர்கள் வேல்யூவேஷன் சர்வீஸ் எடுத்துக்கொள்வார்கள். இந்த பார்ட் ஏல என்ன மதிப்பெண் எடுத்தாலும் அது பார்ட் பியில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆக 300 மதிப்பெண் மொத்தம், அதில் 90 மதிப்பெண்கள் பெற்றால்தான் இந்த குவாலிஃபையிங்க்கு தகுதி பெற்றவர்களாக ஆவார்கள். தரவரிசை அடிப்படையில் மாணவர்கள் கலந்தாய்விற்கு அழைக்கப்படுவார்கள். அக்டோபரில் குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகளை வெளியிட டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டிருக்கிறது. அம்மாதத்திலேயே சான்றிதழ் சரிபார்ப்பு தொடங்கப்பட்டு நவம்பரில் கலந்தாய்வு நடைபெறும். விருதுநகர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய 4 பேரை 6 நாள் சிபிசிஐடி காவலில் விசாரிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. விருதுநகரில் பட்டியலின பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் மாடசாமி, ஜுனைத் அகமத், பிரவீன், ஹரிஹரன் ஆகிய 4 பேரை 7 நாட்கள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று இந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில் மதுரை சிறையில் இருந்த 4 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அழைத்து வரப்பட்டனர். விசாரணையின் முடிவில் 4 பேரையும் 6 நாட்கள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. சென்னை ஐஐடியில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஆராய்ச்சி மாணவர்கள் 2 பேர் மற்றும் பேராசிரியர் ஒருவரிடம் மயிலாப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஐஐடியில் படித்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் கடந்த 2017ஆம் ஆண்டு தன்னுடன் படித்த கிங்சுக் தேவ் சர்மா, சுபதீப் பானர்ஜி, மலாய் கிருஷ்ண மகேதோ ஆகியோரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் 2021ஆம் ஆண்டு மயிலாப்பூர் மகளிர் காவல் நிலையத்தில் மாணவர்கள் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் 9 மாதங்களாகியும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி மகளிர் ஆணைய தலைவரை சந்தித்து புகார் அளித்தார். இந்த நிலையில் மேற்கு வங்கம் விரைந்த தனிப்படை போலீசார் மாணவர் கிங்சுக் தேவ் சர்மாவை நேற்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். எனினும் ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்றிருந்ததால் அவரை நீதிபதி விடுவித்தார். இதையடுத்து வரும் 31ஆம் தேதி நேரில் ஆஜராக கிங்சுக் தேவ் சர்மாவுக்கு மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதனிடையே வழக்கு தொடர்பாக மாணவர்கள் சுதீப் பானர்ஜி, மலாய் கிருஷ்ண மகட்டோ மற்றும் பேராசிரியர் எடமன்ன பிரசாத் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே அரசு பள்ளியில் மாணவி கழிவறையை சுத்தம் செய்ய வைக்கப்பட்ட விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே ஆனம்பாக்கத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கழிவறையை சுத்தம் செய்யும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.
அந்த மாணவியை யாராவது கட்டாயப்படுத்தி கழிவறையை சுத்தம் செய்ய சொன்னார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாவட்ட கல்வி அலுவலர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டார். கிராம ஊராட்சி செயலர், பள்ளியின் தலைமை ஆசிரியர் புஷ்பவதி, மாணவியின் பெற்றோர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் குற்றச்சாட்டு உறுதியான நிலையில் தலைமை ஆசிரியர் புஷ்பவதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் ஆர்த்தி உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக மரங்களை பாதுகாக்கணும். செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் நடத்திய வேலைநிறுத்த போராட்டம் 2வது நாளாக தொடர்ந்தது. தமிழ்நாட்டில் 90 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மக்கள் சிரமமின்றி பயணித்தனர். பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் 2ஆம் நாளாக வேலைநிறுத்தம் நடந்தது. திங்கட்கிழமை வேலைநிறுத்தத்தில் CITU, தோமுசா உள்ளிட்ட முக்கிய தொழிற்சங்கங்கள் பங்கேற்றதால் தமிழ்நாட்டில் 68 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அதனால் மாநிலம் முழுவதும் பயணிகள் சிரமமடைந்தனர். செவ்வாய்க்கிழமை போராட்டத்தில் மூத்த நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்பார்கள் என்று தொழிற்சங்கத்தினர் அறிவித்தனர். தமிழ்நாட்டில் 90 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மக்கள் சிரமமின்றி பயணித்தனர். இருக்கிறவங்க வண்டியில் போயிடுறவங்க ப்ராப்ளம் இல்லை, பஸ்ஸில் வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, பரவாயில்ல. இன்னைக்கு பஸ்ஸை விட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அப்படி தான் சொன்னாங்க 2 நாள்ன்ட்டு. ஆனால் இன்னைக்கு விடலை. காலையில் பார்த்தா பஸ் வந்துட்டு இருந்தது. நாங்கள் அதுதான் சீக்கிரமாக கிளம்பி வந்தோம். சரி, ஒரு வேளை ஷேர் ஆட்டோ கூட்டமாக இருக்குமோ அப்படின்ட்டு. எதுக்கோ கையில் நேற்றுக்கே 100 ரூபா 150 ரூபா காலி. அது ஒரு நாளைக்கு நம்ம வாங்குற காசுக்கு அவ்வளோ செலவு பண்ணிட்டு போக முடியாது. சென்னை பிராட்வேயில் CITU, தோமுசா உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் விலை உயர்த்துவது எதற்காக? கேஸ் விலை உயர்வு யாருக்கு? கோவையில் 70% அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. நகர பேருந்துகள், வெளியூர் செல்லும் பேருந்துகள் வழக்கம் போல் புறப்பட்டு சென்றதால் பயணிகளுக்கு சிரமம் இல்லை. அதே நேரம் கோவையில் இருந்து கேரளாவிற்கு 2வது நாளாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை. கேரளாவில் இருந்தும் கோவைக்கும் பேருந்துகள் வரவில்லை. புதுச்சேரி மாநிலத்தை ஒன்றிய அரசு புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தன. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 90 விழுக்காடு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. கேரளா செல்லும் அரசு பேருந்து மற்றும் தனியார் வாகனங்கள் களியக்காவிளையில் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் 80 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழிற்சாலை ஊழியர்கள் வழக்கம் போல் பணிக்கு சென்றனர். ஆட்டோக்களும் வழக்கம் போல் ஓடின. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் மத்திய அரசுக்கு எதிராக தொழிற்சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். சில இடங்களில் தடையை மீறி போராட்டம் நடத்தியதால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சீனாவின் ஷாங்காய் நகரில் 2வது நாளாக ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டதால் அந்நகரம் வெறிச்சோடியது. ஷாங்காய் நகரில் ஒமைக்ரான் B.A2 வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் திங்கட்கிழமை மட்டும் புதிதாக 4477 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டது. நோய் தடுப்பு நடவடிக்கையாக ஷாங்காய் நகரில் 2 கட்டங்களாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஹாங்ஃபு நதியின் கிழக்கு பகுதியில் உள்ள புடாங் நகர மக்கள் வரும் வெள்ளிக்கிழமை வரை வீடுகளை விட்டு வெளியே வரக்கூடாது என்றும் கொரோனா பரிசோதனைக்கு மட்டும் வெளியே வரலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திறந்த வெளியில் மக்கள் நடக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு பகுதியில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் அப்பகுதி மக்கள் தற்போதே அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அடையாறு மண்டலத்தில் 5,84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வரும் பருவமழை காலங்களில் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படாத வகையில் அதிக அளவில் நீர் தேங்கும் இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது. அடையாறு மண்டலத்திற்குட்பட்ட வேளச்சேரி பிரதான சாலையில் 2,22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில்
காந்தி நகர் சீதாபதி நகர் 2வது குறுக்கு தெருவில் 3,62,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணிகளை விரைந்து முடிக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். கெப்பாசிட்டி பத்தல. நெக்ஸ்ட் வந்து நேரா பக்கிங்கம் கனாலுக்கு போகும் சார். அது கட்டிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் டெப்த் இன்க்ரீஸ் பண்றாங்க சார். இங்கிருந்து ஸ்டார்டிங் இருக்கு சார். ஸோ போக டெப்த் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சார். ஸோ அதை வச்சுட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.